ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் அரசி அண்ட் யூர் வாட்சிங். என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா? வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரீ ஃபயருக்கும் பப்ஜிக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, அதோட அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னு சொல்லியிருந்தேன். சரி, அதுக்கான வீடியோ சரி போடுங்க நிறைய பேர் சொல்ல நானே போடுறேன். மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பழைய ஐடி ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி, வடவர்னு பேசாமல் வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பப்ஜியில் இருக்க மெரிட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம் ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கைஸ். என்னடா ஃப்ரீ ஃபயர் தான்டா ஹை லெவல் கிராஃபிக்ஸுக்கு, பப்ஜியோட என்னடான்னு சொல்லுவீங்க. ஃப்ரீ ஃபயரும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கிராஃபிக்ஸ் பப்ஜி தான் நல்லா இருக்கு நான் சொல்லுவேன். உங்களோட விருப்பம் என்னமோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் விஷயம் ஸ்ட்ரகிள் டு ப்ளே. எப்படின்னா அந்த ஃப்ரீ ஃபயரில் எப்படின்னா ஸ்கோப் போட்டால் அடிச்சிடலாம். இங்கே அப்படி இல்லாட்டி ஸ்கோப்லாம் சதுருது, அப்படி நம்ம ஒரிஜினலாகவே விளையாடுற மாதிரியே இருக்குது. அப்படியே இந்த ஒரிஜினல் கேமில் ஒரிஜினல்லாம் நேராக அக்யூரேட்டாக போக இல்லாட்டி சதுருது. அப்படி புல்லட்டு தூரத்துலேருந்து அடித்தாலும் மாட்டி கிட்டக்கு இருந்தாலும் ஸ்க்ரீன் அப்படியே ஸ்மூத்தாக, ரொம்ப ஸ்மூத்தாக அப்படி தள்ளினா அப்படியே ஃபுல்லாக டேர்ன் ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. தேர்ட் விஷயம் என்னென்னா அவேர்னஸ் டு த பிளேயர். எப்படின்னா கேம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒன்று வரும், இந்த கேம் ரியல் லைஃப்பில் இல்லை, ப்ளீஸ் எல்லோரும் ஜாய்ஃபுல்லாக விளையாடுங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் விளையாண்டாலும் ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் ஒரு நாள் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேம் விட்டு போக சொல்லும், வெளியே போய் ரெஸ்ட் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லும். நம்மளுக்கு விருப்பம் தான் போயிட்டு வெளியே போய் நம்ம கேம் லெஃப்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து வரலாம். அப்படி இல்லைனா கண்டினியூ பண்ணி விளாட்லாம், நம்ம இஷ்டம்தான். ஃபோர்த் ஒன்று என்னென்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு மேப்பும் ரகரகமாக விதவிதமாக இருக்குங்க. சத்தியமாக நம்ப மாட்டீங்க. நான் விளையாண்டதுல 4-5 மேப் தான் விளையாண்டுருக்கேன். இது ஒரு மேப், இந்த மேப்பெலாம் சத்தியமாக போனால் மரண நம்பிக்கையில் உட்காந்து இருப்பேன். இப்போ நீங்கள் மட்டும் செகண்டாக இருக்க ரூமில் போய்ட்டு இந்த கேம் விளையாண்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு தனி ஃபீலிங், தரமான ஃபீலிங் கொடுக்குங்க. நம்ம ஃப்ரீ ஃபயரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மேப் இருக்குன்னு நினைக்கிறேன், 3-4 இருக்கும். ஃபஸ்ட்டு பெர்முடா, அப்புறமேட்டு கலகாரி, இன்னொன்று புர்கேட்ரி. இதெல்லாம் நான் விளையாடும்போது இருந்தது. இன்னும் புதுசாக 2 இறக்கி விட்ருக்காங்க. என்ன பெர்முடா ரீமாஸ்டரு, இன்னொன்று 2 வரும், மறந்துட்டேன். எத்தனை மொத்தம் 6 வரும். ஆனால் பப்ஜியில் எத்தனை இருக்குது தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொத்தம் 7 மேப் இருக்குங்க. 7 மேப்பும் ரகரகமாக விதவிதமாக இருக்கும். நான் பேசினாலும் கூகுள் போய் சொல்லாது, நம்மளாம் பாருங்க. BGMI அதன் நூலகத்தில் ஏரன்யேல், மிரமா, சானோக், விக்கெண்டி, லிவக், கரக்கன் மற்றும் நூச போன்ற பல வரைபடங்களை கொண்டுள்ளது. மொத்தத்தில் உள்ள 7 வரைபடங்களில் தொடக்க வீரர்கள் இராங்கலின் வரைபடத்தை தேர்வு செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது, ஏனெனில் இது தேர்ச்சி பெறுவது எளிதானது மற்றும் சிறந்த முடிவை அடைய போதுமான கொள்ளையை வழங்குகிறது. இப்போ ஒத்துக்கிறீங்களா நான் சொல்கிறது உண்மைன்னு? இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த FPP இருக்குல்ல, அதாங்க இங்கே இருக்குல்லங்க, சர்க்கிள் பண்ணி காட்ட பாருங்க. இதான், இதை தொட்டால் நம்ம ரியலாக விளையாட மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதெல்லாம் தான் பப்ஜியோட மெரிட்ஸ்னு நான் சொல்லுவேன். சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நெக்ஸ்ட்டு பப்ஜியோட டிமெரிட்ஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனால், ஃபஸ்ட்டு என்னென்னா டிக்ரீஸிங் தி சார்ஜர் லெவல் வெரி ஸ்பீடு. நீங்கள் இப்போ சார்ஜ் 100 போட்டு விளாண்டிங்க, ஒரு மேட்ச் விளாண்டிங்கன்னா சார்ஜர் 90க்கு வந்துடுங்க. அது ஒரு டிமெரிட்டு. செகண்ட் விஷயம் என்னென்னா ஹீட்டிங் ஆஃப் ஃபோன் சீக்கிரமாக சூடேறிடும். ஃபோன் நீங்கள் விளையாண்டுருக்கனால தெரியாது, கொஞ்சம் விளையாண்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோன் எடுத்து கண்ணத்தில் வச்சு பாருங்கள், அப்படி ஃபோன் சுடும். இது போல் இன்னும் நிறையா டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் இருக்கலாம். அது என்னென்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ.
ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும் கைஸ். அது என்னென்னா, நம்ம பழைய யூடியூப் சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணிக்கோம். ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுக்க பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாட்டா, சி யூ, பை பை. மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். அது என்னென்னா, ஒரு மேட்ச்சுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கோ, எத்தனை பேர் இறங்குவாங்க கேட்பீங்க. ஒரு மேட்ச் வந்து 100 பேர் இறங்குவாங்க. ஒரு மேட்ச் ஆனது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்கும். அரை மணி நேரம்னா ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் வரை நடக்கும். அது நீங்கள் விளாட்றத பொறுத்து. சப்போஸ் எதனா சீக்கிரமாக செட்டாங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே மேட்ச் முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியாக தெரில. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். டாட்டா, சி யூ, பை பை.